உறுதியளித்தபடி கூலி உயர்வை உடனே வழங்காவிட்டால் ஜூன் 10ஆம் தேதி முதல் மீண்டும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முடிவு செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அரசு அறிவித்த கூலி உயர்வை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் ஜூன் 10ஆம் தேதி மீண்டும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு வார காலத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த கூலி உயர்வை அமல்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாக படகு போட்டி மற்றும் படகு அலங்கார போட்டி நடைபெற்றது. ஞாயிறன்று நிறைவடையும் கோடை விழாவில் இந்த கண்கவர் படகு போட்டி அங்குள்ள நட்சத்திர ஏரியில் நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர். கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோயிலில் அமைந்துள்ள ஆகாச மாரியம்மன் கோயிலில் ஆண்டு திருவிழா தொடங்கியுள்ளது. விழா நடைபெறும் 15 நாட்களும் பக்தர்களுக்கு ஆகாச மாரியம்மன் எழுந்தருளி அருள்பாலிப்பார் என்பது ஐதீகம். அதிகாலையில் அரசலாற்றங்கரையிலிருந்து மேளதாளம் முழங்க ஆகாச மாரியம்மன் அழைத்து வரப்பட்டார். அப்போது கோவிலில் கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மலர்களை தூவி வழிபாடு செய்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஜாபர்தீன் என்பவர் நாகை மாவட்டம் திருமருகல் தெற்கு ஒன்றிய செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த நிலையில் அந்த கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்த ஜாபர்தீன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சிறுபான்மையினருக்கு மதிப்பில்லை என்று குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் ஒதுங்கும் ஜெல்லி மீன்களால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். முருகன் கோவில் அருகே உள்ள கடலில் பக்தர்கள் நீராடும் போது அவர்களது உடல்களில் அரிப்பு ஏற்பட்டதோடு முதுகில் சிறு சிறு காயங்களும் ஏற்பட்டன. இதனை அறிந்து அங்கு ஆய்வு செய்த கோவில் பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் ஒதுங்குவதை உறுதி செய்தனர். பாதிக்கப்பட்ட பக்தர்கள் அங்குள்ள மருத்துவ முகாமில் முதலுதவி சிகிச்சை பெற்று ஊர் திரும்பினர். ஜெல்லி மீன்களின் தாக்குதலில் இருந்து பக்தர்களை காக்க தடுப்பு நடவடிக்கை தேவை என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரியை 8% இருந்து 4% குறைத்த தமிழ்நாடு அரசுக்கு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் நன்றி தெரிவித்துள்ளார். ஓடிடி வந்ததால் திரையரங்குகளுக்கு வருவோரின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் இந்த வரி குறைப்பு ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது என்றார். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கு அப்புறம் திரையரங்கு வர பார்வையாளருடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. அதனால திரையரங்குகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ இந்த ரிலீஃப் எங்களுக்கு சொல்லுவாங்களே ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால இது மிகப்பெரிய எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பொள்ளாச்சியில் குற்றவாளிகளின் உடைமைகளை கையாடல் செய்த மகாலிங்கபுரம் காவல் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர். முல்லை நகரில் மனநலம் குன்றிய இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 5 பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் உடைமைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனை உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் மகாலிங்கபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் கையாடல் செய்தது உறுதியானது. இதனையடுத்து நவநீத கிருஷ்ணனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஜூன் 15ஆம் தேதியன்று தஞ்சைக்கு வரவுள்ளார். இதனையொட்டி மன்னர் சரபோஜி கல்லூரி மைதானத்தில் முதலமைச்சர் பங்கேற்கும் அரசு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகிறது. இதனையொட்டி அங்கு செய்யப்படும் ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் கோவி செழியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தஞ்சையில் வாகன பேரணியில் பங்கேற்க உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் சிலை திறப்பு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார். திருவள்ளூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையம் முறையாக செயல்படாததால் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைவதைக் கண்டு விவசாயிகள் வேதனை அடைந்தனர்.
பெரியபாளையம் அடுத்த ஆவாஜிப்பேட்டையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு போதிய இடவசதி இல்லாததால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் டிராக்டரிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நெல்லுங்கெல்லாம் மழை பெஞ்சு வீணாக முளைச்சி போய் நாசியாக போய் விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அமமுக பிரமுகர் மீது போக்சோ சட்டப்பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்புவனம் ஒன்றிய அமமுக துணை செயலாளரான திருப்பாச்சேத்தியைச் சேர்ந்த பழனிவேல் ராஜன் என்பவர் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க வந்த 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்பது புகார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பழனிவேல் ராஜன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று கல்லூரியை முடித்த மாணவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மென்பொருள் நிறுவனங்கள், தனியார் வங்கிகள் உட்பட பல்வேறு துறைகளைச் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. இதில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று கல்லூரியை முடித்துள்ள 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தங்க நகை கடன் பெற புதிய விதிமுறைகளை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தங்க நகை கடன் பெறுவது தொடர்பான புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பன்னெடுங்காலமாக வாழுகின்ற விவசாயிகள் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப நகையென்று வைத்திருப்பதற்கு பன்னெடுங்காலமாக இருக்கின்ற நகைகளுக்கு அதுபோன்ற அத்தாட்சிகளை, ஆதாரங்களை, பில்களை கேட்டால் நிச்சயமாக எந்த ஒரு இந்திய நாட்டின் குடிமக்களாலும் தர முடியாது. கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்க உள்ளதை ஒட்டி புதுக்கோட்டை கடை வீதிகளில் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை மாணவர்கள் ஆர்வமாக வாங்கி சென்றனர். புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் உள்ள கடையில் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், ஸ்கூல் பேக், பேனா உள்ளிட்ட பள்ளிக்கு தேவையான பொருட்கள் விற்பனை களை கட்டியது. மாணவர்கள், பெற்றோர் ஏராளமானோர் குவிந்ததால் கீழராஜ வீதி கடை வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரு 1 மந்த்தாக லீவ் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, லீவ் போணுச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண முடியாமல் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பேக்ஸு, லஞ்ச் பேக்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி வாங்கலாம். ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷனில் இப்போ எல்லோரும் ஒரே மாதிரி வாங்கி ஸ்கூல் போயிட்டு நல்லா ஒரு ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிக்கலான்னு ஒரு பிளானிங். பல்வேறு தடைகளை தாண்டி தமிழ்நாட்டில் திமுக பல சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். காட்பாடியில் சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், தமிழரின் பண்பாட்டை அழித்து குலக்கல்வியை ஊக்குவிக்கும் பாஜகவின் முயற்சி தமிழ்நாட்டில் நிறைவேறாது என்றார். மும்மொழி கொள்கை என்ற பெயராலே வைத்துக் கொண்டு நம்முடைய பண்பாட்டை அழிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக தலைவணங்க மாட்டோம். இந்த மொழிக்கு இடமில்லை என்று துணிந்து சொல்லுகிறார். ஒரு பக்கம் நிதி நெருக்கடி, இன்னொரு பக்கம் ஆளுநர் போன்ற ஒரு அடாவடித்தன அரசியல் பேர் வழிகள், முயற்சிகள், அதே போல மற்ற கூலிப்படைகளை தூண்டிவிட்டு பிரச்சாரம் செய்வது, இவைகளெல்லாம் தாண்டி அன்றாடம் சாதனைகளை செய்து கொண்டு வருகிறார். சென்னையில் மெட்ரோ குடிநீர் லாரி உரிமையாளர்கள் அறிவித்த வேலை நிறுத்தம் 4 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரியுடன் ஒப்பந்தம் முடிந்த நிலையில் மீண்டும் புதிய ஒப்பந்தத்தை அறிவிக்க கோரி சென்னையில் சுமார் 450 மெட்ரோ குடிநீர் ஒப்பந்த லாரி உரிமையாளர்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்கள் மற்றும் மெட்ரோ குடிநீர் நிர்வாக இயக்குநர் ஊழல் இல்லாத காரணத்தினாலும் வேலைநிறுத்தத்தை 4 நாட்கள் ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் ஆரம் காலனி பகுதியில் குரங்கு தொல்லை இருந்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஆரம் காலனி 12வது குறுக்கு தெரு குடியிருப்பு பகுதியில் கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக குரங்குகள் அட்டகாசம் செய்து வருகின்றன. இதுகுறித்து வனத்துறையினரிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். ஒரு வாரமா இந்த ஏரியாவில் குரங்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. துணி காய போட்டிருக்க, கொடியில போட்டிருக்க துணியை ஃபுல்லுமே அது பிச்சு போட்டுருது, அழுக்காக்கிடுது. பாத்திரங்களையும் வெளியே வைக்க முடியல, அந்த பாத்திரங்களையும் தூக்கிட்டு போயிடுது. 3 வாரமாவே வெளியவே வர முடியல. அந்த குரங்குனால 2 நாய் செத்து போச்சு.
டிஎஃப் ஆஃபீஸு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணியாச்சு, ஏரியா கவுன்சிலர் எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. 15 நாளாக நாங்கள் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வந்து ஒரு தடவை முந்தானத்தை வந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லைங்க. அதில் ஒரு குரங்கு ரொம்ப இம்சை பண்ணுது, வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. நாமக்கல்லிலிருந்து விரைவில் அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு இருப்பதாக தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவரும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நாமக்கல் மண்டல தலைவருமான சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. அப்போது முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் பல்வேறு குளறுபடி இருப்பதாக சிறு பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டியதால் கூட்டத்தில் சலசலப்பு நிலவியது. பின்னர் பேசிய சிங்கராஜ், முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் எந்த குளறுபடியும் இல்லை என்றார். வாய்ப்பு இருக்குது, ஒன்று போயிருக்கு, அது என்ன எப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. அது ஒரு 10 நாள் போனால் நமக்கு கரெக்டாக சொல்லலாம் வச்சுருங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இடைநிறுத்த தரிசன சேவை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பக்தர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் சாதாரண முக்கிய பிரமுகர்கள், முதியோர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தரிசனம் செய்ய முடியாத நிலை உள்ளது. இதனை தவிர்க்கும் வகையில் இடைநிறுத்த தரிசன சேவை திட்டத்தை செயல்படுத்த இந்து சமய அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 500 ரூபாய் கட்டணமாக செலுத்தி தினமும் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை 1 மணி நேரத்தில் தரிசனம் செய்யலாம். இது தொடர்பாக பக்தர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரியில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த மையத்திலிருந்து விண்கலம் செலுத்துவதற்கு தேவையான கிரையோஜெனிக் என்ஜின், விகாஷ் என்ஜின்கள், PS4 என்ஜின் தயாரிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி ஜிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை காவல் கிணறு இஸ்ரோ மைய இயக்குநர் ஆசிர் பாக்கியராஜ் மற்றும் விஞ்ஞானிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நிர்ணயிக்கப்பட்ட 200 வினாடிகள் வெற்றிகரமாக இலக்கை அடைந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட நீர் விநியோகத்தில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. அணையிலிருந்து போதுமான தண்ணீர் திறந்துவிட்டாலும் கடைமடை பகுதிக்கு வருவதில்லை என கூறும் வெள்ளக்கோவில் பகுதி விவசாயிகள் வாய்க்கால் வழித்தடத்தில் தண்ணீர் அளவிட முயன்ற தங்களை காவல்துறை தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அவ்வளவு தண்ணி வந்திருக்கு, சோலையாரில் தண்ணி கூடுதலாக வந்திருக்கு, பரம்பிக்குளம் தண்ணி வந்திருக்கு. இவ்வளோ தண்ணி வந்துமே இந்த கடமடை டைலண்டுக்கு தண்ணி வரல. சரி, நாங்கள் வாய்க்கால் ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கால் இன்னைக்கு ஆய்வு பண்ணலான்னு புறப்பட்டு போனோம். அரசு காவல்துறை வந்து எங்களை தடுத்து நீங்கள் போக வேண்டாம், மேற்க வர்ற விவசாயிகள்லாம் வந்து அங்கே வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க ஏன் தடுக்கிறாங்க? அவங்க ஏதாவது தண்ணி திருடுறாங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. PAP வாய்க்காலில் தண்ணீர் திருட்டை தடுத்து நீரை அளவிட அனுமதிக்க வேண்டும் என வெள்ளக்கோவில் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.